வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு சந்தி இருக்கிறது, ஒவ்வொரு சந்திக்கும் ஒவ்வொரு கதை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் சில சந்திகளுக்குத்தான் பல கதைகள் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் பல சந்திகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இந்த சந்திகளில் சில சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம். மாலை நேரம் அடைமழை பெய்து ஓய்ந்திருந்தது. சைக்கிளில் இருவர், இனிமையான பல கதைகள். இடையிடையே கதை பேச பயணம் தொடர்ந்தது. என்ன, நீங்கள் பயணித்தது நினைவில் வருகிறதா? இப்போது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிப்போமா? இடத்தில் மீண்டும் சந்திக்கிறோம் நேர்களே. நாங்கள் தற்பொழுது யாழ் நகரத்தினுடைய ஒரு முக்கியமான சந்தியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், பழக்கடை விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு இடம் வெறிச்சோடி போயிருக்கிறது. அதை விட இந்த சந்திக்கு, இந்த வீதிக்கு அருகிலே ஒரு கடல் இருக்கிறது. இப்படி கூறியவுடன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நாங்கள் தற்பொழுது எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சொல்லி. இதுதான் காக்கதீவு சந்தி. அருகிலே காக்கதீவு கடல் இருக்கிறது. அதற்கு அருகிலே வாடி இருக்கிறது. அதில் ஒரு மரக்கறி சந்தை கூட இருக்கிறது. எனக்கு நேர்ப்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் காரை நகருக்கும், எனக்கு பின்புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் நாவாந்துறை யாழ்ப்பாணத்திற்கும், எனக்கு இந்த புறமாக தெரிகின்ற வீதியினூடாக சென்றால் ஆனைக்கோட்டை சாவற்கட்டு போன்ற கிராமங்களை அடைய முடியும். நாங்கள் தற்பொழுது இன்றைய நிகழ்ச்சிக்காக இந்த வீதியினூடாக செல்ல போன்றோம். காக்கதீவு கிராமத்திற்கு நேர்களையும் அழைத்துக் கொண்டு செல்ல போன்றோம். வாரங்கிழமை தொடர்ந்து காக்கதீவு சந்தையிலே ஒருவர் மரக்கறி மற்றது பழங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவரிடம் தற்பொழுது நாங்கள் கலைத்து பார்க்கலாம். வணக்கம். எத்தனை வருட காலமாக நீங்கள் இந்த காக்கதீவு சந்தையில மரக்கறி வியாபாரம் செஞ்சுருக்கிறீங்க? 5 மாதம். 5 மாதம் தான். இப்போ மாலை நேரமாகிவிட்டது. காலை நேரம் தான் சந்தை கூடுவார்கள். இதால் கவர்மெண்ட் ஜாப் செய்கிற வேலை விட்டு போகிறவங்களுக்கு அவங்க பல வகைகள் சில நாளைக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு போங்க. அதுக்காக பின்னேற மட்டுமே இருக்கும். சரி, வளமையாக சந்தைகளில் போய் வாங்குகின்ற மரக்கறிகள் சற்று விலை கூடவாக இருக்கும். முறுக்கங்க தான் அதில் விசேடமாக விலை கூடவாக இருக்கும். உங்களோட சந்தையில் என்ன வேறு என்ன மரக்கறி விலை கூட? இப்போ எங்கள் சந்தையில் போய் விலை கூட வந்து சொன்னால் கறிமிளகா, மரவள்ளி கிழங்கு, போஞ்சி. சரி, என்ன விலைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? கறிமிளகா என்ன விலை, மரவள்ளி கிழங்கு என்ன விலை? கறிமிளகாய் 1/4 கிலோ 50 ரூபா, மரவள்ளி கிழங்கு கிலோ 140 ரூபா. இங்கே நிறைய பழங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க. மாம்பழம் என்ன விலை? மாம்பழம் ஒரு பழம் 20 ரூபா கொடுக்கும். நல்ல வாசம் இருக்குதுங்க பாப்பா. நல்ல வாசம் தானே. இல்லை உங்களோட வீட்டு பழமா இல்லை வேறு கடையில் இருந்து எடுக்கிறீங்க? வாங்கிட்டு வரோம். விளாம்பழம் எல்லாம் வச்சுருக்கீங்க. விளாம்பழம் என்ன விலை? விளாம்பழம் ஒரு பழம், பெரிய பழம் 20 ரூபா, சின்ன பழம் 10 ரூபா. பெரிய பழம் 20 ரூபா, சின்ன பழம் 10 ரூபா. வேலைக்கு போய் வராங்கள் வாங்கிட்டு போவினோம். கடை தொழிலாளிகள் வேலை முடிஞ்சு வரும்போது வாங்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்தவரையிலே அங்கு வாழ்கின்ற மக்களுடைய பிரதான தொழிலாகவோ அல்லது பரம்பரை தொழிலாகவோ ஏதாவது ஒரு தொழிலை கொண்டிருப்பார்கள். இந்த காக்கதீவு கிராமத்து மக்களுடைய பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் விளங்குகின்றது. இந்த கடலிலே இரவு பகல் பாராது மீன்களை பிடித்து கொண்டு அந்த வாடியிலே வைத்து விற்பனை செய்வார்கள். ஆனைக்கோட்டை, சாவற்கட்டு, காக்கதீவு இந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்கள் இந்த வாடியிலே வந்துதான் மீன்களை வாங்கி செல்வார்கள்.
இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கும் இந்த வீதி தான் ஆனைக்கோட்டை, சாவற்கட்டு போன்ற கிராமங்களுக்கு செல்கின்ற வீதி. இந்த வீதி இப்போது தயார் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதற்கு முதல், அதாவது கொஞ்சம் காலங்களுக்கு முதல் ஒரு கிரவல் பாதையாகத்தான் இருந்தது. இந்த வீதிக்கு இந்த பக்கம் ஒரு தென்னை மரங்கள் பார்க்கும் பொழுதே மிகவும் அழகாக இருக்கிறது. தென்னை மர கூடலாகவே இருக்கிறது. இந்த வீதிக்கு இந்த பக்கம் தான் அதிக அளவு குடிசைகளை கொண்ட இடமாக இருக்கிறது. சொல்ல போனால் காக்கதீவு கிராமம் இந்த வீதிக்கு இந்த பக்கம் என்றே சொல்லலாம். பார்க்கும் பொழுதே மிகவும் அழகாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இந்த கிராமத்தை பற்றி மேலும் பார்த்து கொண்டே செல்லலாம். எங்கேயும் எப்போதும் எதுவும் நடக்கலாம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்த மக்களுக்கு நடந்தது எதுவும் புதிதாக தெரியவில்லை. நடப்பது எதுவானாலும் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் என அடிக்கடி வாயில் முணுமுணுக்காதவர்களும் இல்லை. இப்படி இருக்க இடப்பெயர்வு என்ன புதிதா? பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். புளித்து போன விடயம்தான். எத்தனை ஆயிரம் இடப்பெயர்வுகள் வந்தால் என்ன, மக்கள் சோர்ந்து விட மாட்டார்கள். மனமும் மண்ணும் உறுதியாக இருக்கும் வரை வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் இப்பொழுது காக்கதீவு கிராமத்துக்குள்ளே வந்து விட்டோம். பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது. காக்கதீவு கிராமத்திலே அழகான சிறிய சிறிய குடிசைகள் இருக்கின்றன. இந்த கிராமம் எவ்வாறு தோன்றியது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆரம்ப காலத்திலே இந்த இடமெல்லாம் ஒரு பச்சையம் காடுமாக, பொட்டல் வழியாகத்தான் இருந்தது. பிறகு வேறு வேறு இடங்களில் இருந்து வந்த மக்கள் இங்கே ஆரம்பத்திலே குடியேற தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறிய குடிசைகளை போட்டு ஆரம்ப காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் பிறகு வேறு வேறு இடங்களில் இருந்து வசித்த மக்கள் இங்கே வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது பொது நிறுவனங்கள், ஆலயங்கள் என்ற ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு கிராமமாக இந்த காக்கதீவு கிராமம் இருக்கிறது. காக்கதீவுக்கு காக்கும் கடவுளாக இருப்பவர் இந்த ஞான வைரவர் தான். இன்றைக்கு 100 ஆண்டுகள் பழமை மிகு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்க இப்போது புதிதாக அருகில் கட்டப்படுகிறது. புதிய தோற்றத்துடன் அந்தி சாயும் பொழுதில் படப்பிடிப்பை நிறைவு செய்த நாம் திரும்ப மனமில்லாமல் காக்கதீவு கிராமத்தில் நின்றோம். ஏன் தெரியுமா? கடல் எண்ணெயின் தாளாட்டில் உறங்கி கிடக்கிறது இந்த கிராமம். கிராமத்து மக்கள் மட்டுமா? இல்லை, நாங்களும் தான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக காக்கதீவு கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் என்று உங்கள் அன்பின் சார். கிராமங்களிலே பார்த்தால் தெரியும், மாலை நேரங்களிலே இளைஞர்கள் கூடி விடுவார்கள். கூடி நின்று கதைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். இவ்வாறான பந்துகளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கூட நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்த பொழுது விளையாடி கொண்டு நின்றிருந்தார்கள். எங்களை பார்த்தவுடன் பந்தை போட்டுவிட்டு ஓடி விட்டார்கள். பாரு, இந்த பந்தை கையில் வைத்துக் கொள்ளும் பொழுது எனக்கு விளையாடும் போல இருக்கிறது. நாங்கள் அதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் அன்று வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.